Taste the Daily. செய்திகள் தொடர்கின்றன. விடியாதிமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீடு திரும்பும் வரை பதட்டமாக உள்ளதாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த பெண்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பே இல்லைங்க. நாங்களும் பொண்ணுலாம் வச்சுருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்குங்க. சட்டத்திருத்தம் கொண்டு வரணும். அதாவது கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு நாட்டில். அதனால் யார் எப்போ என்ன செய்வோம் வீட்டுக்குள்ளே போடுறானுங்க. அதோடு இல்லாமல் பள்ளிக்கு மாணவிகளை ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோன்னா போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு திக்கு தான் நான் உட்காந்துருக்கோம். அதுதான் உண்மை. ஏன்னா பாதுகாப்பு கிடையாது. இதை பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க 5 வயசு 4 வயசு இதை நான் 4வது படிக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு கார்ட்டூன் இப்போ தான் நியூஸ் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி இப்போ விருதாளத்தில் கூட அது மாதிரி நடந்துச்சு. அவன் உள்ளே வைக்கிறது முக்கியமே கிடையாது. போக்சோவோ மற்றபடி எந்த ஒரு சட்டத்திட்டம் கொண்டு உள்ளே வைக்கிறது முக்கியம் கிடையாது. சட்டத்திட்டத்தை திருப்பி அமைக்கணும், புதுசாக சட்டம் போடணும். இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட எவன் அது மாதிரி பொண்ணை தொடணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி தொடணும்னு நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் தமிழகத்தில். இந்த ஆட்சியில் 2 வருடமாக சிறுமிகள் ஆரம்பித்து வேலைக்கு போகிற என்ன மாதிரியான பெண்கள் உட்பட ஒரு பேருந்தில் தைரியமாக போக முடியல. ஒரு விசேஷங்களாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே பெண்களால் தனியாக போகவே முடியல. அதுவும் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மாதிரி கல்வி நிறுவனங்கள்லேயே ஆசிரியர்கள் மூலமாக சில ஆசிரியர்கள் மூலமாக நிறைய தொந்தரவுகள் பெண்களுக்கு பள்ளி பருவத்திலிருந்து வேலைக்கு செல்லக்கூடிய வரைக்கும் முதியவர்களுக்கு கூட இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் நிறைய நடக்குது. கண்டிப்பாக இதை எதிர்த்து கடுமையான சட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இந்த ஆட்சி காலத்தில் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான்